ஒரு ஜப்பான் நாட்டு கதை. முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் சட்டம் ஒன்று நடைமுறையில் இருந்தது. வேலை செய்ய முடியாத முதுமை பருவத்தின் அடையும் வயதானவர்களை தூக்கி கொண்டு போய் மலைப்பகுதியில் விட்டுறணும். இதனால் வயதானவர்களை பராமரிக்க வேண்டிய சுமை நாட்டு மக்களுக்கு இல்லை அப்படின்னு அரசன் நினச்சான். அந்த சட்டம் நடைமுறையில் இருந்தபோது ஒரு தந்தையும் மகனும் ஒருவரிடம் ஒருவர் மிக அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். நாளடைவில் அந்த தந்தை வேலை செய்ய இயலாத முதுமை பருவத்தை அடைந்தார். அதனால் அந்த நாட்டின் சட்டப்படி அவரை மகன் மலைப்பகுதியில் கொண்டு விட்டுவிட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானான். தந்தையை பிரிய அவனுக்கு மனமே வரவில்லை. ஆனாலும் அரசன் தண்டனைக்கு பயந்து அவன் தன்னுடைய தந்தையை மலைப்பகுதிக்கு முதுகில் சுமந்து சென்றான். மலைப்பகுதியை அடைந்தபோது அவனுடைய மனம் மிகவும் வருந்தியது. அதனால் அவன் தந்தையை தன்னுடனேயே அழைத்து கொண்டு திரும்பி வீட்டிற்கு வந்துட்டான். வீட்டின் பின்பகுதியில் தந்தையை யாரும் தெரியாமல் மறைச்சி வச்சுருந்தான். ரொம்ப ரகசியமாக அவருக்கு உணவு கொடுத்துட்டு வந்தான். அரசன் தன் மக்களின் அறிவுத்திறனை சோதிக்கிறதுக்காக போட்டி ஒன்று அறிவித்தான். சாம்பலால் திரிக்கப்பட்ட கயிறை கொண்டு வரணும் அப்படின்றதான் அந்த போட்டி. போட்டியை கேட்டதும் எல்லாரும் சாம்பலால் எப்படி கயிறு திரிக்க முடியும் அப்படின்னு நினச்சாங்க. யாராலும் சாம்பல் கயிறு செய்யவே முடியல. அரசனோட போட்டி பற்றி அந்த மகன் தன்னோட தந்தைகிட்ட சொன்னான். போட்டியை கேட்ட தந்தை மகனிடம் பெரிய தாம்பாளத்தில் கயிறுனை முறுக்கி வச்சு அதை எரிய செஞ்சு சாம்பலால் திரித்த கயிறு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். மகனுக்கு தந்தை சொன்னபடியே தாம்பாளத்தில் கயிறை வச்சு எரித்தான். கயிறு எரிஞ்சு சாம்பலான பிறகு அந்த கயிறை அதே கயிறு வடிவத்தில் கொண்டு போய் கொடுத்தான். இதை அரசன்கிட்ட காமிச்சு பரிசும் பெற்றான். ஒரு மாதம் கழித்து அரசன் 2வது போட்டியை அறிவித்தான். அரசன் ஒரு மரக்கொம்பை கொடுத்து இதனுடைய அடிப்பாகம் மற்றும் நுனிப்பாகத்தை கண்டுபிடிச்சிறவங்களுக்கு பரிசு தர்றேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்கிறான். கிட்டத்தட்ட 2 பகுதியும் ஒன்றா தான் தெரிஞ்சுது. யாராலும் அடி எது நுனி எதுன்னு சொல்லவே முடியல. மரக்கொம்பை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த மகன் தந்தைக்கிட்ட காமிச்சு அரசன் சொன்ன கேள்வியை கேட்டான். தந்தை மரக்கொம்பை தண்ணீரில் போட்டார். அது லேசாக மூழ்கும் பகுதி அடி, மிதக்கும் பகுதி நுனி அப்படின்னு சொன்னார். மகனும் தந்தை சொன்ன போல அரசனுக்கு செய்து காண்பித்து இம்முறையும் பரிசை பெற்றான். அரசன் 3வது போட்டியை மிகவும் கடுமையானதாக வச்சான். அதாவது தட்டாமல் ஒளி எழுப்பும் மேளம் ஒன்றை தயார் செஞ்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு விட்டார். வழக்கம் போலவே எல்லா மக்களிடமும் பின்வாங்கிட்டாங்க. அரசனின் கேள்வியால் மகன் ரொம்ப சோர்ந்து தந்தைக்கிட்ட போய் சொல்கிறான். தந்தை அவங்ககிட்ட சொல்கிறாங்க, மேளத்திற்கு தேவையான தோள்களை எடுத்துட்டு வா, மலைப்பகுதிக்கு போய் தேன் கூடு ஒன்றை கொண்டு வா, அதனை உள்ளே வச்சு மேளத்தை தயார் செய்ய அப்படின்னு சொன்னார். மகனும் தந்தை சொன்ன மாதிரியே மேளத்தை தயார் செஞ்சு அதனை அசைக்காமல் கொண்டு அரசன்கிட்ட தந்தான். அரசன் மேளத்தை கையில் எடுத்து மேளத்தை அசைச்சான். மேளத்துக்கு உள்ளே இருந்து தேனீக்கள் அசைவினால் மேளத்துக்குள்ளே இங்கும் அங்கும் பறந்தன. இதனால் மேளத்தில் தட்டாமலே ஒளி உண்டாச்சு. இதை பார்த்ததும் ஆச்சரியமடைந்த அரசன், உன்னால் எப்படி 3 கேள்விகளுக்கும் சரியான விடைகளை செஞ்சு காண்பிக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டார். அனுபவம் தந்த பதில் தான் இது. அரசே, உங்களுடைய கேள்விகளுக்கு விடை காணும் அளவிற்கு எனக்கு அனுபவம் கிடையாது. என்னுடைய வயதான தந்தை என்னுடன் இருக்கிறார். அவர் மூலமே எனக்கு தங்களின் கேள்விக்கான பதில்கள் கிடைத்தது அப்படின்னு சொன்னான். இளைஞனுடைய பதில் அரசனை நெகிழ வச்சது. சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்ய வயதானவர்களின் அனுபவம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத அரசன் அப்போ தான் உணர்ந்து கொண்டான். உடனே அவன் இனி வேலை செய்ய இயலாத வயதானவர்களை மலைப்பகுதிக்கு கொண்டு போய்விட தேவையில்லை அப்படின்னு உத்தரவு போட்டான். கல்வியால் கிடைக்கும் அறிவால் பிரச்சனைகள் அப்போதைக்கு சரி செய்யலாம். அனுபவத்தால் கிடைக்கும் அறிவால் தான் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். வயதான பெரியோர்களை வீட்டில் வைத்து நமக்கு இறைவன் கொடுத்த வரமாக எண்ணி அவர்களை போற்றி பாதுகாப்போம். நன்றி.